வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி ஜாலியாக ஒரு மலையடி வார சுற்றுலாவுக்கு போகலாம். எந்த இடம் இது? இமயமலையா மேருமலையான்னு குழம்பாதீங்க. இது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி மலை. வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு போய் இப்போ நாம் தரிசிக்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், மெயின் ரோட்லேருந்து பூண்டி 8 கிலோமீட்டர். இப்போ அந்த பூண்டிக்கு தான் நம்ம போக போகிறோம். பூண்டிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் கோவிலினுடைய நுழைவாயில், முக்கிய முகப்பு வாயில் இதுதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்டோக்கள், ஒரு பஸ்ஸு ரெடியாக இருக்குது ஃபுல்லாக காந்திபுரம் போகிறதுக்கு. ஆட்டோக்கள் அநேகமாக நிறையா நிற்கிது. கார்களும் டூ வீலர்களும் கணக்கில் அடங்கா. சரியான கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை போனது. பாருங்கள், இதான் நுழைவு. முதல் இடம் ஒரு நல்ல தகர ஷெட்டு போட்டு அந்த வெயில் தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் படுத்துருக்காங்க, உட்காந்துருக்காங்க, நடந்துகிட்ருக்காங்க, அப்படியே போயிட்டுருக்காங்க. எல்லாம் பக்தி பரவசத்தில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், பல விதமான கடைகள், மருந்து பொருள் அடங்கிய கடைகள். அப்புறம் இது ஒரு அடுத்த ஸ்டேஜ். அந்த கூடாரத்தை தாண்டி வந்த உடனே கோவிலுக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள். அங்கே இறங்கி வராங்க பாருங்கள், குச்சியை வச்சுக்கிட்டு. இவங்கெல்லாம் மலை ஏறிட்டு கீழே வர்றவங்க ரொம்ப 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 அழுத்து சலுத்து. அப்பா, பக்தியினுடைய உச்சம் இது. அந்த இடத்துலேருந்து மறுபடியும் நம்ம வந்த பாதையை திரும்பி பார்க்குறோம். அது ஒரு நல்ல ஒரு வெட்ட வெளி மைதானம் போல் அழகாக காட்சி அளிக்கிறது. பாருங்கள், எல்லாமே நீட்டி நிமிர்ந்து அந்த அளவுக்கு மேலே போயிட்டு வர்றது கொடுமையான விஷயம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய கோவில் நுழைவாயில். அங்கேருந்து அப்படியே நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். அந்த பிரகாரத்தில் பாருங்கள், ஒரு மாருதி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படி போகுது. எங்கெங்கே பார்த்தாலும் மக்கள் படுத்திருக்காங்க. ரொம்ப அசந்து படுத்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் மேலே ஏறி இறங்குறதுங்கிறது விளையாட்டு கதை அல்ல. இங்கே பாருங்கள், நம்ம மாருதிக்கு நண்பர் ஒருத்தர் வாழைப்பழம் கொடுக்குறாரு. அதை வலது கையால் வாங்கி உரிக்க முயற்சி பண்ணுது. அதை இடது காலில் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு அந்த காம்பை 2 கையிலையும் அந்த தோலை உரிக்குது பாருங்கள். பல்லுலேயும் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தோலை போட்டுட்டு அந்த முழு பழத்தையும் என்ன அழகாக சாப்பிடுது பாருங்கள். அதுக்குள்ளே பின்னால் அரிக்குது, அது சொரிஞ்சிக்குது. ஒரு வகையில் பார்த்தா தன்னைத்தானே தட்டி கொடுக்குற மாதிரி கூட இருக்குது, தன்னம்பிக்கையோடு. எப்படி நம்ம ஜோராக பழத்தோலை உரிச்சிட்டோம், பழத்தை சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற பெருமை. மக்கள் நிறைய பேர் பக்கத்தில் போகிறாங்க பாருங்கள். 1 அடி 1 அடி வித்தியாசத்தில் வேகமாக பல பேர் கடந்து போகிறாங்க. எதை பற்றியும் கவலைப்படலை. அந்த வாழைப்பழத்தை அழகாக தோலை உரிச்சுது. ஒவ்வொரு வாயாக கொள்ளும் அளவுக்கு கடித்து சாப்பிடுது. என்ன ஒரு அற்புதமான காட்சி பாருங்கள். இயற்கையினுடைய விளையாட்டு தான். இதான் முழுத்தையும் சாப்பிட்டு விட்டது. முழு பழத்தையும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுச்சு. இது அடுத்த ஒரு நிலை. இந்த படிக்கட்டில் ஏறி போனால் தான் அந்த மலை ஏறுற படியை நெருங்க முடியும். அங்கேருந்து மறுபடியும் கீழ்ப்பகுதி. தமிழ்நாடு வனத்துறையில் ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் எல்லாம் வாங்கிட்டு அவங்க கொண்டு வர உணவுப் பொருளை பேப்பரில் மடித்து கொடுக்குறாங்க. மேலே பிளாஸ்டிக் போகக்கூடாதுங்கிறனால தீப்பெட்டி, லைட்டர், பீடி, சிகரெட் போன்றவைகளும் பாக்கு புகையிலை பாக்கெட்டுகளும் அனுமதி இல்லை. அங்கே ஒரு முருகன் கோவில். அதிலிருந்து தான் இந்த படி ஏற்றம் துவக்கம். இங்கே பாருங்கள், அந்த படி எப்படி நீண்ட நெடிய படி, நல்லா ஸ்டீப்பாக இருக்குது. பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த நண்பர் இறங்கி வரார் பாருங்கள். ஒரு இளைஞர் ரொம்ப பொறுமையாக வந்துட்டுருக்கார். வண்ண கண்ணாடிகள்லாம் வச்சுட்டு ஒரு மாடர்ன் இளைஞர். ஞாயிற்றுக்கிழமை எதுமா சினிமாவுக்கு போனோமா, அங்கே போனோமா, இங்கே போனோமா, ஜாலியாக இருந்தோமான்னு இல்லாமல் நேற்று ராத்திரியே மலை ஏறிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சுமார் ஒரு 12-1 மணி சுமாருக்கு இறங்கி வந்துட்டுருக்கார். அவர் கையில் இருக்க குச்சியை பார்த்தா சாதாரண இந்த மூங்கில் குச்சி மாதிரி தெரியல. இங்கே பாருங்கள், ஒரு நிகழ்ச்சியான காட்சி. இறங்கி வர்றவங்க காலில் விழுந்து கும்பிடுறாங்க, கீழே நிற்கிறவங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுளுக்கே தொண்டர்களை தான் பிடிக்குமா. கடவுளை விட தொண்டர்கள் முக்கியமானவர்கள் அப்படின்னு நம்ம புராணங்கள், இதிகாசங்கள், காப்பியங்கள் எல்லா வரலாறுகளும் கூறுகின்றன. அதனால் இந்த மலை ஏறி இறங்கி வரக்கூடிய அந்த பக்தர்களின் காலில் விழுவதை இதோ இவர்கள் மிகவும்
முக்கியமாக கருதுகிறார்கள். அங்கே பாருங்கள், அந்த 2 பேரும் இறங்குறவங்க வந்து காலில் விழ அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த தம்பி அங்கேயே நின்றுட்டார். கீழே வந்தால் காலில் விழுந்துருவாங்கன்ட்டு ஒரு 2 படி மேலேயே நிற்கிறார். இவர் பேரம் பேசிகிட்டு இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, மேலே போக முடியாதவங்க போயிட்டு வரவங்க காலில் விழுறது சகஜம்தானே, கடவுளே அப்படி தானே சொல்லியிருக்காருன்னு அவர் ரொம்ப தூரம் சொல்கிறாரு. இருந்தாலும் நிறையா கூச்சப்படுறாங்க, நிறையா காலில் விழுறத அவங்க அனுமதிக்கிறது இல்லை. இந்த அம்மாவும் பாருங்கள், எத்தனையோ பேர் வர்றாங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாரார் காலில் விழுகிறாங்க. அது என்னன்னு தெரியல. பாருங்கள், இவர் தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு. யாருமே இந்த காலில் விழுகிறத வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வர்றவங்க பூரா இளைஞர்கள், இவங்கெல்லாம் அவங்கள விட கொஞ்சம் வயதானவர்கள். எப்படியோ அந்த காட்சியை பாருங்கள், ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது ஜென்ரேட்டர் அறை, இது திருக்கோயில் அன்னதான கூடம், இது மறுபடியும் அவங்க படுத்திருக்கிற இடம் பாருங்கள். இதுதான் அந்த முகப்பு வெள்ளிங்கிரி ஆண்டவர். இதுகாரும் கூட வந்து அமைதியாக கண்டு கழுத்தமைக்கி நன்றிங்க, வணக்கங்க, மீண்டும் சந்திப்போம்.